ஹலோ, திஸ் இஸ் சோஷியல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒரு அம்மாவையோ அப்பாவையோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு படத்தில் வர்ற மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. அது வேறு படத்தில் காட்டுறது போய் நாங்கள் உண்மையாக எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஒரு ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரேப் விக்டிம் சில பேரை சந்தேகப்படுவாங்க இல்லையா, அவங்கள எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அதையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு முன்னாடி டிஎன்ஏ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ டிஎன்ஏ அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த டிஎன்ஏல இருக்கும். உங்கள் ஸ்கின் கலர் என்ன, உங்களுக்கு கண்ணு கலர் என்ன, உங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பீங்க நீங்கள். ஸோ வீட்டிலலாம் சொல்லியிருப்பாங்க, நீ பார்க்குறதுக்கு உங்கள் அம்மா மாதிரியே இருக்கடா, இல்லைடா நீ பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா மாதிரியே இருக்கடா. ஸோ ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் போய் கூட சொல்லுவாங்க, ஸோ நீ பார்க்குறதுக்கு அவங்கள மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது இதனால தான் ஆக்சுவலி டிஎன்ஏ நம்ம அப்பா கிட்ட இருந்தோம் அம்மா கிட்ட இருந்தோம் ஒரு ஷேரிங்கில் வரும். அவங்க கிட்ட பாதி இவங்க கிட்ட பாதி தான் ஷேர் ஆகி வரும். ஸோ அதனால தான் பார்த்தா நீ அம்மா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கும், அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து கிடச்சிருக்கும். அதனால தான் சம்டைம்ஸ் நீ அப்பா மாதிரி இருக்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஜீன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து அது அப்படியே நமக்கு வரைக்கும் பாஸ் ஆகி வந்திருக்கலாம். ஸோ இது மூலமாக இந்த மாதிரி ஷேர் ஆகி டிஎன்ஏ வர்றது மூலமாக தான் ஹெரிடிட்டரி டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்பா கிட்ட இருந்தால் பையனுக்கு வரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. இந்த சில நோய்கள், அந்த நோய்களும் இந்த மாதிரி வழியில் தான் பரவி வருது. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே இருக்கும். ஓகேங்களா, லட்சக்கணக்கான செல்களால் மேடாக இருக்கும், ஆக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட ஒவ்வொரு செல்லையுமே இருக்கும். அதனால தான் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் எடுத்துகிட்டு போவாங்க, பிளட் சாம்பிள் எடுக்கிற மாதிரியும் ஒரு முடி விழுந்திருக்கும், அந்த முடியை எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படத்தில் பார்த்துருப்பீங்க, மைக்ரோஸ்கோப் இருக்கும், அதில் கொண்டு அந்த சாம்பிளை வைப்பாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு கொண்டு சாம்பிளை வைப்பாங்க. அப்படியே அதில் அப்படியே டிஎன்ஏ சுற்றி சுற்றி வர்ற மாதிரி காட்டுவாங்க. 7ஆம் அறிவு படத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சூர்யா பிளட் கொடுக்கும்போது ஸ்ருதிகாசன் வச்சு பார்ப்பாங்க டிஎன்ஏவை, என்னமோ தண்ணி மாதிரி இருக்கும், அந்த தண்ணியில் அப்படியே டிஎன்ஏ அப்படியே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது உண்மை கிடையவே கிடையாது. டிஎன்ஏவை கண்ணில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். 5 கோடி ரூபா மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். அதுலேயுமே படத்தில் காட்டுற அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியவே தெரியாது, ஒரு கசமுசான தான் தெரியும். ஓகேங்களா, ஸோ அது சுத்த ஃபேக். சரி, அப்புறம் எப்படி இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் அப்படின்றத பண்ணுவாங்கன்னு பார்த்தா சிம்பிளான விஷயம் தான். ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பிளட் கொடுக்குறோம் இல்லையா, அதிலிருந்து நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு செல்லையும் டிஎன்ஏ இருக்குன்னு சொன்னல, அந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிருப்பாங்க. அதுக்கு கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது, மெத்தட் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஒரு கண்டிஷன் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு அம்மா யார் அப்படின்னு தெரியல, ஒரு 4-5 பேர்த்த சஸ்பெக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் எங்கள் அம்மாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 4-5 பேர்த்துக்கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்துடுவான். இவனும் அவன் பிளட் சாம்பிள் எடுத்து கொடுத்துருவான். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அவங்க அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய செல்ஸிலிருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடி அவங்களோட செல்லில் இருக்கக்கூடிய பிளட் சாம்பிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவாங்க, டிஎன்ஏவை எடுத்துருவாங்க. ஸோ டிஎன்ஏவை எடுத்துகிட்டு போய் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது பிக்சரில் பாருங்கள். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு 5 செல் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பையனோட டிஎன்ஏ சாம்பிளையும் ஊற்றுவாங்க ஒரு செல்லில், இன்னொரு செல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இன்னொருத்தவங்களோட ஒரு சஸ்பெக்டோடது, அந்த மாதிரி 5 பேர்த்தும் அப்படியே லைனாக ஊற்றிடுவாங்க. ஸோ ஊற்றி அங்கே ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் சைடில் இவங்க ஒரு சைடு ஊற்றிருப்பாங்க, ஆப்போசிட் சைடில் கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிஎன்ஏவை கரண்ட் இழுக்கும். டிஎன்ஏவுக்கும் எலக்ட்ரிக் சார்ஜ் உண்டு. ஸோ அந்த சார்ஜை பேஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ அப்படியே இழுக்கும். ஸோ அந்த இழுக்கும் போது அந்த டிஎன்ஏ அதோட சார்ஜை பேஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு கோடு வரும். பிக்சரில் பாருங்கள், அந்த கோடு காமிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த கோடு தெரியும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 5 பேருக்கும் வந்திருக்கும். ஸோ 5 பேர் நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்க 5 பேர்த்ததும் அந்த பேட்டர்ன் வரும், இந்த பையனோட பேட்டர்னும் வரும். ஸோ இப்போ இந்த பையனோட பேட்டர்ன் அந்த 5 பேர்த்தில் யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த கோடுகளை மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ மேட்ச் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க தான் இந்த பையனோட அம்மாவாக இருப்பாங்க. ஸோ சிம்பிள், இதுதான் ஒரு டிஎன்ஏ வச்சு ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கிறது. ஸோ படத்தில் காட்டுற மாதிரி கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே வச்சு டிஎன்ஏ பார்த்து கண்டுபிடிக்கிறது கிடையவே கிடையாது. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க, காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் இதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடு பேர் என்ன அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி எல்லாத்துக்குமே டிஎன்ஏ யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்பாங்க. யூனிக்காக இருக்குது அப்படின்னது நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டேன் முன்னாடி. ஏன் அப்படின்னா, யூனிக்காக இருக்குன்னா எப்படி ரிலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஷன் வந்துடும். ஆக்சுவலி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்காக இருக்கும். அதை தான் ஒரு யூனிக்னஸ் மேட்ச் பண்ணும்போது பார்ப்பாங்க. மற்ற எல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உங்களுக்குமே பேட்டர்ன் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் யூனிக் அப்படின்ற வார்த்தையை நான் முன்னாடி சொல்லலை, டிஎன்ஏ. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடு பேர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இந்த மெத்தட் நாங்கள் பர்சனலாக பண்ணி பார்க்கும்போது எங்கள் காலேஜில் வரல, எங்களுக்கு ரிசல்ட் வரல, அது வேறு மேட்டர். ஏன்னா நான் எங்களை கெமிக்கல்ஸே யூஸ் பண்ண விடலை. ஓகேவா, அங்கே ஒரே கஞ்சத்தனம்
மடத்தனம் பண்ணிட்டு காலேஜில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண விடல, ஒரு சில கெமிக்கல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண விட்டாங்க. ஸோ எவ்வளோ நாள் ஆகும் எங்களுக்கு ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுங்க. ஃபஸ்ட்டு நாள்லேயே வந்து நீங்கள் போய் எடுத்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அது செட்டில் ஆகும், அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் செட்டில் ஆகும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்பாங்க. இவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு இருக்கும், பல மணி நேரங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி மறுபடியும் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி மறுபடியும் பல மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படிங்கிறதுக்கே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெரி வெரி டஃப் ப்ராசஸ் இது. சும்மா பார்க்குறதுக்கு அப்படி ஈஸியாக தெரியும், பட் இதை பண்ணும்போது நாங்கள் சும்மா ஒரு சின்ன சாம்பிளுக்கு பண்ணதுக்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 days ஆச்சு. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து இது பின்னாடி வந்து சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் ஜஸ்ட் நம்மளே வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா பேட்டர்ன் பார்த்து நம்மளே சொல்லிடலாம். ஸோ யார் வந்து இந்த பையனுக்கு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட். ஸோ இப்போ ரேப் விக்டிம்ஸ் போவோம். ஸோ ரேப் விக்டிம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்னை ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான்னு சொன்னால் அது எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஸோ இவன் தான் அங்கே பண்ணா அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். பட் அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் மேட்டர். இங்கே ஒரு கேஸ் டிஃப்ரென்ஸ் வரும். என்னென்னா, ஒரு அம்மாவையோ ஒரு அப்பாவையோ ஒருத்தர் கண்டுபிடிக்கணும், இல்லை பையனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு டிஎன்ஏ ஷேரிங் இருக்கும். அதாவது அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வந்திருக்கும், அம்மா கிட்ட இருந்து இவனுக்கு வந்திருக்கும். ஸோ வந்து ஈஸியாக வந்து 2 பேர்த்தோட பிளட் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே ரேப் விக்டிம்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரேப் பண்ணது யாருன்னே வந்து 2 பேர்த்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகேங்களா? ஒருத்தன் பீகார்லேருந்து வந்திருப்பான், அந்த ரேப் பண்ணப்பட்டவங்க குஜராத்தில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுத்தமாக ரிலேட்டே ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ 2 பேர்த்துக்கு டிஎன்ஏ வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இங்கே தான் மேட்ரு என்னென்னா, ஸோ ரேப் பண்ணும்போது அவங்களோட ஸ்பெர்ம் வந்து கண்டிப்பாக வந்து வஜைனால செட்டில் ஆகிருக்கும். ஸோ வஜைனல் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வஜைனாக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பெர்மை வந்து ஒரு ஸ்வாப் பண்ணி வெளியெடுப்பாங்க. ரேபிஸ்டோட செல்லு தான் அந்த ஸ்பெர்ம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பெர்ம்லேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்புறம் யார் யாரையெல்லாம் சஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பிளட் சாம்பிள் எடுப்பாங்க. அந்த பிளட் சாம்பிள்லேருந்து அவங்களோட டிஎன்ஏஸ் எடுத்து இதே மாதிரி ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் மெத்தடில் இந்த ஸ்பெர்மில் எடுத்த செல்லை வந்து செக் பாயிண்ட்டாக வச்சுக்குவாங்க. அதை அந்த டிஎன்ஏ ஊற்றிக்குவாங்க. இப்போ இந்த சஸ்பெக்ட்ஸோட பிளட் சாம்பிள்லேருந்து எடுத்த டிஎன்ஏவும் அப்படியே லைனாக ஊற்றி கரண்ட்டில் பாஸ் போட்டு விடுவாங்க. அப்படியே பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகும்போது இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் வரும். இந்த ஸ்பெர்மில் இருக்க பேட்டர்னும் அந்த பிளட் சாம்பிள் இருக்கிற பேட்டர்னும் ஒன்றா மேட்ச் ஆச்சுன்னா அந்த பிளட் சாம்பிள் யாருதோ அவன் தான் விக்டிம். ஏன்னா ஸ்பெர்மும் அவனோட தான். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஒரு ரேப் பண்ணப்பட்ட விக்டிம்ஸை ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ படத்தில் காட்டுற மாதிரி நினச்சிக்காதீங்க. அது ஒன்றும் அவ்வளோ இதாக ஈஸியாக மைக்ரோஸ்கோப்பில் இருந்தெல்லாம் பண்ண முடியாது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ அடுத்த வீடியோ பாருங்கள், முடியிலிருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியுமா, அது உண்மையா அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.